சாமி கூட பேசணுங்க. எனக்கு தீர்வு நான் என் சாமிகிட்ட கேட்கணும். எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நான் நீதி கேட்கணும். என் சாமியோட நான் பேசணும். எப்படி என் சாமியோட நான் பேச முடியும்? அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சத பெண்களுக்கு, சாமியாடி பெருமக்களுக்கு, ஆண்களுக்கு, குலதெய்வம் தான் எல்லாம்னு இருக்கிற பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, நான் அழைச்ச உடனே சாமி வந்து என்கிட்ட பேசிடுமா? நீ தான் உலகம்னு இருக்கேன், உன்னை தவிர வேற யாரும் வழிகாட்ட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். இப்போ நீ தானே வரணும், நீ தானே என் கேள்விக்கு முன் வைக்கணும், நீ தானே என் மனசுக்குள்ளே இருக்கிற அத்துணை ஐயங்களையும் தீர்த்து கொடுக்கணும், நீ தானையா என் குடும்பத்தை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சாமியோட பேசணும். நான் ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு நீ சாமி என் சாமி எனக்கு பதில் கொடுக்கணும். நியாயமாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், நீதியாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கேன், அன்பை மட்டுமே பந்த பாசத்தை மட்டுமே அள்ளி இறைச்சிருக்கேன், யாருக்கும் எந்த தவறு செய்யலை, யாருக்கும் எந்த கொடுமை செய்யலை, பழி பாவங்களை சுமக்கலை, யாரு கண்ணீருக்கும் ஆளாகலை, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நல்லதையே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்குள்ள ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஐயா தாயே, நீ வந்து பதில் சொல்லு அப்படின்னு அறிவு நண்பர்கள், சாமியாடி ஒரு மக்கள் எப்படி உங்க சாமியோட பேச முடியும்? முடியுங்க, சாத்தியம். அதான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எல்லாத்தையும் காக்கிற சாமி என் கூட வந்து கனவுல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வைக்க முடியுமா? முடியும், முடியுங்க. குலசாமிகிட்ட சாத்தியங்க. எந்த சாமிகிட்டையும் சாத்தியம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, என் அனுபவத்தில் சொல்கிறேன். உங்களை காக்கிற குலசாமிகிட்ட சாத்தியம். உங்கள் மன வலிகளுக்கும் நோய்களுக்கும் மருந்து அருமருந்து கொடுக்கிற ஆகச்சிறந்த ஆசான்ங்க. நமக்கு எல்லாமே இருக்கிறது நம்ம குலசாமி தான். அதனால் அவர் கண்டிப்பாக நம்ம சாமியை நம்ம கூப்பிட்டா நம்ம சாமி நம்மகிட்ட வந்து பேசும். அதைத்தான் இன்னைக்கு எப்படி பேச வைக்கிறது? எனக்கு இத்தனை இருக்குது, நான் என் சாமிகிட்ட நான் பேசணும்னா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, முதல்ல வீடு வாசலை சுத்தம் செஞ்சு ஒரு புண்ணிய ஸ்தலங்களில் போய் நீராடி தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தொளிச்சிடுறேன். சரி, என் சாமிகிட்ட நான் உடனே பேசுவேனா? உடனே அழைச்ச உடனே வருமா? வராது. அப்போ என்னுடைய தெய்வம் என் எல்லையை தேடி வரணும், என்னைய தேடி வரணும். அப்போ என் சாமியை நான் நெருங்கணும். அப்போ நான் எப்படி என் சாமியை நான் நெருங்க முடியும்? அன்பால, பண்பால, பக்தியால, பாசத்தால, மனசார நினைக்கிறதுனால தானே என் சாமியை நான் நெருங்க முடியும். அப்போ என்ன பண்ணுவேன்? வீடு வாசலை சுத்தம் பண்ணி கொத்தங்கோமியம் தொளிச்சு என் வீட்டில் ஒரு விளக்கை போட்டு என் தெய்வத்திட்ட பரிபூரணமாக சாஸ்தாங்கமாக காலில் விழுந்து மண்டிட்டு நானும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஐயா, என் மனசுக்குள்ளே இத்தனை கேள்வி இருக்கு, நீ வந்து எனக்கு பதில் கொடுக்கணுமப்பா. நான் யாருக்கிட்டையும் கேட்க விரும்பலை, யாரையும் பார்க்க விரும்பலை, எங்கேயும் ஓட விரும்பலை. நீ இருக்க, மலை போல இருக்க, உன்னைய விட்டுட்டு நான் வேற எங்கே போவேன்? இப்போ உனக்கு என்ன மரியாதை? நீ வா அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன்? அந்த சாமிகிட்ட கோரிக்கை வைக்கிறேன். நான் சொல்கிறது எல்லாம் அறிவு நண்பர்கள் நீங்கள் செய்ய முயற்சி பண்ணணும். உங்கள் தெய்வம் உங்களுக்கு பதில் கொடுக்கணும், உங்கள் வலிக்கு மருந்து கொடுக்கணும், உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத அறிவு நண்பர்கள் நீங்கள் நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் சாமியை நீங்களே அழைக்க முடியும். மற்ற பெருமக்கள்கிட்ட கேட்குற அருள்வாக்க உங்கள் சாமிகிட்டையே நீங்கள் கேட்க முடியும். முடியும், எனக்கு கிடைச்சிருச்சு அறிகுறி. சரி, சரிங்க, கோரிக்கையை வச்சுட்டேன். நல்லா மாலை நேரம், நல்லா விளக்கு, நல்லா வீட்டில் என் தெய்வத்துக்கு பிடிக்கிற சாம்பிராணி வாசம், என் தெய்வத்துக்கு பிடிக்கிற ஒரு பூக்களை நல்லா இறக்க வச்சு அந்த தெய்வத்தை மனமுருகி ஒரு சில ஒரு நிமிடம் மனம் முருகி அந்த தெய்வத்திட்ட, ஐயா நீ வரணும், நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சி ஒரு விளக்கை ஏற்றி அன்றைய நாள்ல இருந்து இன்று தொட்டு இன்றைய நாள்ல இருந்து 7 நாள்
என்னுடைய குலதெய்வத்தோட பெயரை என் நாவல உச்சரிச்சு, இப்போ என் சாமி இருக்கு, 21 தெய்வம் இருக்கு அப்படின்னா, ஐயா முத்தையா, அங்காள ஈஸ்வரி, தாயே பொன்னாத்தா, சந்தனமாரி, அக்கினி தங்கா, பேச்சி, காக்காயி, தொட்டிச்சி, நாகம்மா, சப்த கன்னிகளே ஐயா, பெரிய கருப்பா, சின்னா, லாலசன்னாசி, சங்கிலி கருப்பா, நொண்டி கருப்பா, கால பைரவா, அக்கினி வீரபத்ரா அப்படின்னு என் சாமியோட பெயரை, உங்க சாமியோட பெயரை உங்க நாவல நீங்க உச்சரிக்கணும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஆக சிறந்த மந்திரம். அன்றைய காலங்களில் தெய்வத்தை ஒரு சில மந்திரங்களால் நெருங்கினாங்க. நம்ம சாதாரண ஏழை எளிய மக்க எதுவுமே தெரியாது, சாமியை கைதொட்டு கும்பிட முடியும். அப்ப நமக்கு கிடைக்கப்பெற்ற ஆக சிறந்த மந்திரங்கள் நம்ம குலசாமியோட பெயர்கள் தான். அப்ப அந்த 7 நாளும் என்னுடைய தெய்வத்தோட பெயரை ஒரு நாளைக்கு முடிஞ்ச அளவு 5 முறை, 7 முறை, 11 முறை என் தெய்வத்தோட பெயரை நான் முதல்ல உச்சரிக்கணும். விளக்கு எப்படி அப்படின்னா, 5 மணிக்கு நான் விளக்கு போட்டேன் அப்படின்னா அந்த விளக்கு ஒரு 11 மணி 10 மணி வரைக்குமாவது அந்த விளக்கு எரியணும். அந்த விளக்கோட வெளிச்சத்துல தான் அந்த பூஜை அறை இருக்கணும். நான் எழுப்புற, நான் கூப்பிடுற என் சாமி பெயரை உச்சரிக்கிற அந்த பெயரானது அந்த விளக்கின் வெளிச்சத்திலையும், அந்த அமைதியான அந்த பூஜை அறையிலையும், அந்த இடத்துல அந்த சாமியோட பெயர் எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு ஒளிய, ஒரு எதிர் ஒளி அந்த இடத்துல கொடுக்கணும். அப்ப முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 3வது நாள் என்ன பண்ணணும்? அந்த தெய்வத்துக்கு பிடிச்ச ஒரு படையல், இல்லை ஒரு பொங்கலா, இல்லை ஏதாவது ஒரு கனியா, இல்லை ஏதாவது ஒரு அந்த சாமி விரும்புகிற ஏதாவது ஒரு பயிறு வச்ச, அந்த சாமி விரும்புகிற ஒரு கரும்பு, அந்த சாமி விரும்புகிற ஏதாவது ஒரு பொருளை உங்கள் கையால் சமைச்சு 3வது நாள் அந்த சாமிக்கு நீங்கள் படையலை வச்சு அந்த தெய்வங்களோட பெயரை நீங்கள் நாவல உச்சரிக்கணும். தியானத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, கண்ணை மூடி அந்த சாமியை மனசு நிறக்க நினைச்சு நீங்கள் உச்சரித்தாலும் சரி, அதுதான் நீங்கள் உச்சரிக்க உங்க சாமி எங்க இருந்தாலும், கடல் எத்தனை மலை தாண்டி இருந்தாலும், எத்தனை ஊர் தாண்டி இருந்தாலும், நீங்கள் எழுப்புற, நீங்கள் கூப்பிடுற ஓசை அந்த சாமியோட காதுக்குள்ள கேட்கும். நீங்கள் போடுற விளக்கின் வெளிச்சமோ, நீங்கள் இருக்கிற கடைப்பிடிக்கிற அந்த சுத்த பத்தமோ, நீங்க கூப்பிடுற ஒளிய உங்க சாமி காதுல கொண்டு போய் சேர்க்கும். சரி, 3வது நாள். 4வது நாள் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க பூஜை அறையில அந்த சாமி வரப்போகுது அப்படிங்கிறத நீங்களா அனுமானிச்சு பன்னீரை வாசப்படியில முதல் தொளிச்சு, நாஜ நிலையில தொளிச்சு, உங்களுடைய பூஜை அறையில பன்னீரை செவ்வாத நீங்க தொளிக்கணும். சரி, 5வது நாள் எப்படின்னா, 5வது நாள் நீங்க வெளியே கோலம் போடும்போது கோலத்தை சுத்தி ஒரு சில பூக்களாலையும் மஞ்சள் குங்குமங்களாலையும் காலையும் மாலையும் நீங்க அதை அலங்கரிக்கணும். சரி, 6வது நாள் வீட்டில் வச்ச விளக்கு வீட்டுக்கு வெளியே எப்படி ராஜ நிலையிலையும் வீட்டு வாசல் படியிலையும் 6வது நாள் நீங்க விளக்கு போடணும். 7வது நாள் பூஜை அறையில விளக்கு, ராஜ நிலையில விளக்கு, வாசப்படியில விளக்கு, நீங்க ஓடுற கோலத்திலையும் விளக்கு. இந்த விளக்க போட்டு மறுபடியும் நீங்க அந்த சாமியை, உங்க சாமியோட பெயரை உச்சரிங்க. சத்தியமா சொல்றேன், உங்கள் சாமி உங்கள் வீடு தேடி வரும். எங்க இருந்தாலும் வரும். எல்லையில இருக்கா, இல்லை எல்லையை விட்டு வெளியே போயிடுச்சா, அல்ல சாமியை கண்டுபிடிக்க முடியலையா, அல்லது சாமி எங்க இருக்குன்னே தெரியலையா, குலசாமியே எங்களுக்கு தெரிய, எங்க இருந்தாலும் சந்துல பொந்துல மாட மாளிகை எங்க இருந்தாலும் அந்த சாமி வரும். அந்த சாமி வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 எப்படி உத்தரவை கொடுக்க, அந்த எல்லையில நான் வரப்போறேன் அப்படின்னு. 1ஆம் நாள் அல்லது 3ஆம் நாள் அல்லது 5ஆம் நாள் அந்த எல்லையில சவணங்கள் சாமி வரப்போகுதுங்கிறதுக்கு சாட்சியா
சவனங்களும் சாமி வர்றதுக்கு முன்னாடி அந்த சாமியோட வாகனம் உங்க வீட்டுக்கு வருவதும், சாமி வீட்டு வாகனம் வர்றது மட்டும் இல்லாம நீங்கள் போட்ட விளக்கின் வெளிச்சத்தை தாண்டி உங்க வீட்டுல கிடைக்க போற பௌர்ணமி வெளிச்சமோ இதுக்கு சாட்சியா உங்க சாமி உங்க எல்லைய உன்னைய தேடி வரப்போகுதுங்கிறதுக்கு சான்றாமைய உங்க சாமி வரும். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கலாம். அந்த சாமி உங்களுக்கு அருள்வாக்கு கொடுக்கும்ங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி உங்க சாமிகிட்ட நீங்க பேச இதை செய்யுங்க தாய்மார்களே. மனசுல 1000 கவலைகளையும் கேள்விகளையும் குழப்பங்களையும் வச்சு நிக்கிற பெருமக்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், உண்மையான உள்ளந்தாங்க, கள்ளங்கவனம் இல்லாம சத்தியமா நாம நம்ம மேல சாமி மேல வைக்கிற நம்பிக்கை தாங்க சொந்த பந்த உறவுகளுக்குள்ள நம்ம காற்ற அன்பு பண்பு பாசந்தாங்க நம்ம சாமியை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். நான் சொன்ன இந்த பதிவை ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, தப்பு இல்லை. நான் சொன்னதை மாறாம நீங்க செஞ்சு பாருங்க. உங்க குடும்பத்துல எல்லாரும் ஒத்துழைக்கணும். குடும்பத்துல ஒத்துழைப்போட இதை செய்யுங்க. உங்க சாமி பேசுச்சு அப்படின்னா பேசுனதுக்கு காணிக்கையா எனக்கு ஏதாவது செய்யுங்க. ஏன்னா ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது 1 ரூபாயாவது காணிக்க வாங்கணும்ல. நடந்ததுக்கு மரியாதை நீங்க எனக்கு செய்யணும்ல. அதுதான் நான் கொடுக்கிற அருள்வாக்குக்கு மரியாதை, நான் கொடுக்கிற செய்திக்கு மரியாதைன்னு சொல்லி இந்த பதிவை அனைத்து பெருமக்களுக்கும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உங்க சாமியை பேசுனீங்க, பார்த்தீங்க, கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த பதிவுல தவறாம நீங்க பதில் கொடுக்கணும்னு பணிவோட எல்லா தாய்மார்களையும் சாமியாடி பெருமக்களையும் அன்பர்களையும் கேட்டு இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.